பேரன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே, பேராசிரியர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்பு அப்படின்றது வந்து என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா? அதே மாதிரி என்னோட குரல் கேக்குதுங்களா? Yes, sir. Yes, sir. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிசி நெட் கிளாஸ். இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 40 நாட்கள் 40 மணி நேரம், தினமும் 1 மணி நேரம் வகுப்பு அப்படின்ற மாதிரி இந்த 10 யூனிட்டை எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ஷார்ட்டா உங்களுக்கு வந்து இந்த ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கு என்ன வழிமுறைகளோ அதை மட்டும் செய்யற மாதிரி இந்த முறை வந்து ஒரு போட்டிருக்கேன். ஏன்னா அந்த யூஜிடிஆர்பி நம்ம அகாடமியில வந்து யூஜிடிஆர்பி கிளாஸ் இந்த லைன்ல போயிட்டு இருக்கு. கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. யூஜிடிஆர்பி கிளாஸ் போயிட்டு இருக்கு, அதே சமயத்துல வந்து பிஜிடிஆர்பி கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரெண்டும் போயிட்டு இருக்கிற இந்த சமயத்துல வந்து யூஜிசி கொஞ்சம் பெரிய கோர்ஸா வந்து ஒரு 100 மணி நேரம் 70 மணி நேரம் அப்படின்னு சொல்லி போட்டு ரன் பண்ண முடியல, அதுக்கான நேரம் கிடைக்கல. சரி, இருந்தாலும் வந்து இந்த எலெக்ஷன் காரணமா வந்து இந்த டேட் வந்து தள்ளி வச்சுட்டே போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்நேரம் வந்து கால்பர் ஆயிருக்கணும். ஜூன் 15 டு 25க்குள்ள உங்களுக்கு வந்து டைம் டேபிளே கொடுத்துருப்பாங்க, எக்ஸாமோட டைம் டேபிளே கொடுத்துருப்பாங்க. அதனால எலெக்ஷன் காரணமா கொஞ்சம் அப்படியே தள்ளி வந்ததுனால இப்ப வந்து நம்ம ஒரு 40 மணி நேரம் அப்படின்ற மாதிரி வந்து சுருக்கி இருக்கோம். இந்த 40 மணி நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா வந்து வெற்றி பெற்று விடலாம். இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா நம்ம லாஸ்ட் வந்து நம்ம ஒரு 4 பேட்ச் நம்ம வந்து போட்டோம். இதே மாதிரி அந்த சமயத்துல மட்டுமே ஏறத்தாழ 180 ஆசிரியர்கள் வந்து நெட்ல பாஸ் பண்ணாங்க. 32 பேருக்கு மேல ஜேஆர்எஃப் வந்து வாங்கினாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த காலனுடைய ஆசிரியர்கள் வந்து பெற்ற சில விஷயங்கள். அதனால அதே வரிசையில நீங்களும் வந்து வரணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால உங்கள் அனைவருக்கும் முதல்ல நல்வாழ்த்துக்கள். இந்த சமயத்துல நமக்கு ஆனந்தி மேடம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அவங்க இல்லாம இன்னும் 2 பேர் எடுப்பாங்க. ஆனந்தி மேடம் வந்து இன்னைக்கு எடுக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டுல மட்டுமே அவங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் சர்வீஸ், 25 வருஷமா நீட்டு, ஜேஇ, அதே மாதிரி வந்து நெட்டு, யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லி இந்த போட்டித் தேர்வுகளுக்கான வகுப்புகள் மட்டுமே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட படிச்சவங்க நீட்ல நிறைய மருத்துவர்களை உருவாக்கி இருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய பெருமை. அதனால நெட்ல வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து இன்னைக்கு நெட்டு கிளாஸ் எடுக்க போறாங்க. இந்த கிளாஸை சரியா பயன்படுத்திக்கோங்க. அதோட நீங்க ஒருவேளை இந்த காலையில அதிகாலையில நீங்க வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த எடுக்கிற டைம் உங்களால யூஸ் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம கிட்ட மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. இப்ப நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆன உடனே நான் என்ன செய்வேன் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து மெயில் ஐடி ஒன்று கேட்பேன். அந்த மெயில் ஐடி வந்து கொஞ்சம் சரியா கொடுத்துருங்க. அந்த உங்களோட மெயில் ஐடி வச்சு உங்களை எல்லாருக்குமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நான் கொடுத்துருவேன். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிளே ஸ்டோர்ல நறுமலர் தீபம் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு நான் பாஸ்வேர்டு கொடுத்துருவேன். அதுல வந்து இந்த மாதிரி எப்போ வேணாலும் 24 ஹவர்ஸ் வந்து நீங்க அந்த ரெக்கார்டட் கிளாஸ், நீங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இது எல்லாமே ரெக்கார்டட் ஆயிட்டு இருக்கும். இது நாளைக்கும் பார்க்கலாம். இந்த கிளாஸ் நீங்க நாளைக்கு நாளன்னைக்கு எப்ப டைம் இருக்கோ பகல்ல, ஏன்னா குழந்தைய நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தைய வச்சுட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து நைட் டைம்ல டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டட் கிளாஸும் நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால இந்த கிளாஸையும் நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த ரெக்கார்டையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் வீடியோ கிளாஸ் பார்த்துக்கிற மாதிரி கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் ஒரு யூனிட் வைஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த நெட்டுன்றது வந்து மனுஷனுடைய வந்து ஹையர் எஜுகேஷன் நீங்க போகணும் அப்படின்னு சொன்னா காலேஜ்ல வந்து நீங்க நல்ல சேலரி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியா வந்து நெட் அப்படின்றது வந்துருச்சு. இதே மாதிரி இப்ப வந்து பாலிடெக்னிக் காலேஜ் கூட இதுக்கு முன்னாடி வந்து இல்லாம இருந்தது. இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நெட்டும் முக்கியம் அப்படின்றது இந்த பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் கொண்டு வந்துருவோம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். அதனால எல்லாத்துக்குமே என்ட்ரன்ஸ் அப்படின்றது ஒண்ணு வந்துருச்சு. இதை வந்து மனசுல வச்சுட்டு இதை மட்டும் எப்படியாவது என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த வகுப்புகளை பயன்படுத்திட்டு கொஞ்சம் சீக்கிரமா பாஸ் பண்றதுக்கான வழியை தேடுங்க. அதே மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்றது வந்து ஐஏஎஸ் கேடருக்குரிய சேலரி. இப்போ 8th பே கமிஷன் மட்டும் போட்டுட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஃபர்ஸ்ட் மாசமே நீங்க 95,000 இருந்து 1 lakh வரைக்கும் சம்பளம். இவ்வளவு பெரிய சம்பளம் அப்படின்றது நீங்க குரூப் 1ல கூட கிடையாது. அதனால ஒரு பெரிய சம்பளத்துக்கான ஒரு படிப்பை நீங்க வந்து படிக்கிறீங்க. அதுல வந்து என்ட்ரன்ஸ் நீங்க எழுதுறீங்க அப்படின் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கிறது. அதனால அதனுடைய முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா போதும். இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் தான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னா அது வந்து லாங்குவேஜ் ஒண்ணு, இங்கிலீஷ்ல வருது அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
எல்லாமே நம்மளுடைய மைண்ட் ஒர்க். நாம வந்து எந்தெந்த கோணத்துல எல்லாம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு பல கோணங்கள்ல ஒரே நேரத்துல வந்து பல விஷன்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஒரு கொஸ்டினை. அப்படிதான் பண்ணணும். 2006ல இருந்து 2009 2010க்குள்ள நான் தொடர்ந்து ஏறத்தால 6 முறை நான் நெட் பாஸ் பண்ணேன். பிஜி படிக்கும் போதே நான் அப்பவே வந்து பாஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் சும்மா எழுதணும், அந்த அந்த சமயத்துல பொழுதுபோக்காக எழுதணும். தொடர்ந்து 6 முறை நான் பாஸ் பண்ணேன் அந்த காலகட்டத்துல. அப்ப அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா இன்னைக்கு அது வந்து பெரிய விஷயமா இருக்கு. அதனால இத வந்து சரியா பயன்படுத்தி, இந்த வகுப்புகளை பயன்படுத்தி நீங்க எல்லாருமே வெற்றி பெறணும். என்னுடைய மனமார்ந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். மேடம் நீங்க ஆரம்பிச்சுக்கலாம் மேம். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா கிளாஸ் முடியும் போது நீங்க கேளுங்க. அது வந்து நான் உங்களுக்கு இருக்கிறேன். Okay, sir. Thank you, sir. Thank you, ma'am. Okay. Sir, good evening. Good evening to all of you. Good evening. Good evening, madam. Good evening, sir. Good evening. So, my name is Anandi. Today we will say the introduction about the UGC. Yes. Actually interactions வந்து it is very mustங்க. ஆக்சுவலா இது சும்மா ஜஸ்ட் தியரி பார்ட் மாதிரி நம்ம மெமரி பண்ணி எழுதிக்கலாங்கிறது கான்செப்ட் வந்து கிடையவே கிடையாதுங்க. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் கான்செப்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ராக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரிகார்டிங் திஸ் பேப்பர். கிளியருங்களா? இப்போ எல்லாத்துக்கும் ஒயிட் போர்ட் தெரியுதுங்களா? எஸ் மேடம். எஸ். ஓகே சார். ஓகே சார். இப்போ நீங்க இது நம்ம இப்ப பார்க்க போற இது வந்துங்க யூஜிசி நெட். ஏதாவது யாருக்காவது ஃபுல் ஃபார்ம் தெரியுங்களா? யூஜிசி நெட் we are studying about the paper 1. மேம் எனக்கு தெரியும் மேம். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மேம். எஸ், வெரி குட் சார். தேங்க்யூ சார். நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து சார் யார் கண்டக்ட் பண்றாங்க சார்? யூனிவர்சிட்டி நேஷனல் டெஸ்டிங் யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். எஸ் சார். எஸ் சார். என்டிஏ வந்து கண்டக்ட் பண்றாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஓகேங்களா? ஆமாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ் இவங்க தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க இந்த பேப்பரை. இது வந்து மோஸ்ட் எல்லாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீட், ஜேஇ இந்த மாதிரி பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இவங்க தான் கண்டக்ட் பண்றது, என்டிஏ தான் கண்டக்ட் பண்றாங்க. ஓகேங்க சார். இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுங்க சார் இந்த எக்ஸாம் வந்து? வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் திஸ் பேப்பர் எக்ஸாமினேஷன்? எனி ஐடியா? நம்ம இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர். எஸ் சார், வெரி குட் மேம். வாட் இஸ் யுவர் நேம் மேம் ப்ளீஸ்? தேவி மேம். ஓகே மேம். எஸ், ஃபர்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அப்பாயின்ட்மெண்ட்ஸ்க்கு ஜூனியர் ரிசர்ச் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்ஸ் அண்ட் PhD அட்மிஷன்ஸ் இன் இந்தியன் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ இந்த 3க்கு வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து எழுதுறோங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி இது வந்து வருஷத்துக்கு வந்து பர் ஆனுவல் அண்ட் இட் வில் பி கண்டக்டட் 2 times. ஒன் வந்து ஜூன் அண்ட் டிசம்பர். ஓகே மேம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1ங்கிறது வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப், இப்போ சிலபஸ் வந்து பேட்டர்ன் பார்த்துருக்கீங்களா சார்? பேட்டர்ன் தெரியுங்களா? ஃபார்மேட் ஆஃப் திஸ் ஒன் வந்து இட் இஸ் ஃபார் 2026 பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிபிடினா என்னதுங்க? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எஸ் சார். செகண்ட் ஒன் வந்து இது ஃபுல்லா வந்து நம்மளுக்கு வந்து MCQs. ஸோ MCQs ஆன்சர். ஸோ நம்ம மெமரி பண்ணி நம்ம கதை அடிக்க எல்லாம் இதுவும் பண்ண முடியாதுங்க சார். MCQs பேட்டர்ன் கரெக்டாக இருந்தால் தான் இருக்கும். 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக இருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் MCQs இருக்கு. ஸோ நம்ம கான்செப்ட்ஸ் தெரியாமல் இதுக்குள்ள என்டர் பண்ண முடியாதுங்க. அண்ட் மார்க் வந்து எவ்வளோங்க? மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து 100 மார்க்ஸ், செகண்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து 200 மார்க்ஸ், டோட்டல் வந்து 300 மார்க்ஸ்ங்க. ஓகேங்க. இப்போ ஃபோர்த் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்? எனி ஐடியா? பேப்பர் 1ல எஸ் 50 questions அட்டெண்ட் பண்ணுங்க. அப்ப 50 questions ஈச் வந்து 2 marks. ஸோ 50 questions அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபார்மேட்டுங்க. கிளியருங்களா? இப்போ இதுல வந்து எவ்வளவு யூனிட் இருக்கு, நம்ம என்னென்ன படிக்கணும்? ஸோ கிளியருங்களா? இப்போ எக்ஸாமோட இன்ட்ரோடக்ஷன் தெரியும் சார்.
டோட்டல் 10 யூனிட்ஸ் இருக்கு மேம் பேப்பர் ஒண்ணுல. ஆமாங்க சார். எஸ் சார். எஸ் சார். எஸ். ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டிங் கொஸ்டின் MCQs. இது வந்து 100 மார்க்ஸ்ங்க. நம்மளுக்கு டோட்டலா நம்ம எழுத போறது வந்து 50 கொஸ்டின்ங்க. ஹவர்ஸ் ஓகே, ஹவர்ஸ் எவ்வளோங்க? எனி ஐடியா எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள எழுதணுங்க? 3 hours மேம். எஸ் சார். எஸ் சார். வெரி குட். 3 hours வந்து we have to do it. அப்ப 3 hoursல வந்து நம்ம 50 கொஸ்டின் தாங்க மேம் எழுத போறோம். கரெக்ட்டுங்களா? இப்போ மேம் நீ 150 क्वेश्चंस है. No ma'am. நோ மேம். only 50 क्वेश्चन 1 hour மேம். another 2 hours வந்து பேப்பர் 2 மேம். பேப்பர் 2. எஸ் சார். அது உங்ககிட்ட இருந்து வர வைக்கிறதுக்கு தான் நான் சொன்னது. வெரி குட். தேங்க்யூ. இன்ட்ராக்ஷன் வேணுங்க சார். எஸ். அப்போ இந்த இடத்துல பாருங்க 50 கொஸ்டின் தான் நம்ம எழுத போறோம். நீங்க 50ன்னு சொல்லாதீங்க. ஒன்லி 50 கொஸ்டின்ஸ். அதுவும் எவ்வளவு யூனிட்டுங்க? 10 யூனிட்ஸ் இருக்குங்க. 10 யூனிட்ஸ் இருக்கு. ஸோ வாட் ஆர் த 10 யூனிட்ஸ் பாத்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டீச்சிங் ஆப்டிடியூடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டீச்சிங் ஆப்டிடியூட். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஆப்டிடியூட். தேர்ட் ஒன் வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன். ஃபோர்த் இஸ் கம்யூனிகேஷன். Next one is mathematical reasoning and aptitude. Next one வந்து logical reasoning. Next one is data interruption. அடுத்தது வந்து 8th chapter is ICT. ICT is information and communication technology. 9th one வந்து it is people development and environment. So this is the 9th unit. 10th unit is higher educational system. ஓகே. ஸோ இந்த 10th யூனிட்டும் பாத்தீங்கன்னா இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறதாங்க மேம் நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு கிளாஸ் ரூம்ல போய் நின்னோம்னா என்ன பண்ண போறோம்? அதுதான் வந்து இந்த டீச்சிங். இப்ப டீச்சிங் ஆப்டிடியூட்னா என்னது? ரிசர்ச் ஆப்டிடியூட்னா என்னது? காம்ப்ரிஹென்ஷன்னா என்னது? ஸோ நீங்க ஒரு கிளாஸ்க்கு போறீங்கன்னா என்னென்ன பண்ணிட்டு போவீங்க? தட் இஸ் த கான்செப்ட்ஸ்ங்க. நம்ம வந்து புதுசா வந்து நம்ம எதையுமே வந்து பண்றது இல்லைங்க. நீங்கெல்லாம் வந்து ஆக்சுவலா நீங்க எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப். ஒரு கிளாஸ்க்கு போறீங்க, ஒரு கிளாஸை வந்து கண்டக்ட் பண்றீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? இதுதாங்க மேம். இதுதான் இந்த 10 யூனிட்டுங்கிறது. இவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப மேக்ஸ் டீச்சரா இருந்தாலும் சரி, சயின்ஸ் டீச்சரா இருந்தாலும் சரி, தமிழ் இங்கிலீஷ் யாரா இருந்தீங்கனாலும் லாஜிக் பாருங்க. ஃபர்ஸ்ட் 4 நீங்க போய் நிக்கிறீங்க. என்ன நடத்தணுங்கிறத நீங்க ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. அது எப்படி சொல்லணுங்கிறத கம்யூனிகேஷன் பண்ணிருப்பீங்க. அதுலயும் வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களே எடுப்பீங்க இல்லைங்களா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், இன்சைட் கொஸ்டின்ஸ் வருதுங்கிறீங்க. அப்ப நீங்க எடுப்பீங்க. குழந்தைங்களோட லாஜிக்கல் ரீசனிங் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் டேட்டா, யார் டாப்பர்ஸ், யார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், யார் புவர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு டேட்டா எடுப்பீங்க. அப்புறம் அவங்கள வந்து கரெக்ட் பண்றதுக்கு நீங்க என்னென்ன மெஷர்ஸ் எடுப்பீங்க? அதுதான் ICT. அதுக்கப்புறம் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், பேரண்ட்ஸ் மீட்டிங், அதுதாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஹையர் எஜுகேஷனல் சிஸ்டம்ங்கிறது வந்து இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சிஸ்டம் விட வேற என்ன நம்ம பண்ணலாம்? ஸோ நீங்க ஒரு ரிசர்ச் ஸ்காலரா இருக்கிறீங்கன்னா ஸோ இந்த சிஸ்டம் தான் இருக்கு. இதுக்கு மேல நம்ம ஒரு குழந்தைய வந்து எப்படி நம்ம நல்லா கொண்டு வரலாம் அப்படிங்கறது பண்றோம். இத 10 தானங்க நம்ம இதை படிக்க போறோம். வேற ஒண்ணுமே இல்லைங்க. கிளியருங்களா? எஸ் மேம். எஸ். ஸோ இவ்வளவுதாங்க சார். அப்போ நாம வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம வந்து we are going to write only the MCQs. அப்போ நம்ம பேராகிராஃபா இப்ப இந்த லெசனுக்கு நான் ஒரு 50 பேஜஸ் நோட்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு 100 பேஜஸ் நோட்ஸ் கொடுக்குறேன். அதை ஃபுல்லா படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இப்ப we are not having the time. So what we have to do is we have a mini kill words இருக்கு இல்லைங்களா சார்? இப்போ ஒரு புக் எடுத்து டீச்சிங் ஆப்டிடியூட் பாத்தீங்கன்னா நிறைய வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கு. ஸோ we have to இப்போ ஒரு பேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த பேஜ்ல வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ங்கிறத நம்ம வந்து எடுத்துட்டு அதை வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. இப்ப நீங்க ஃப்ளோ சார்ட்னா நம்ம இப்ப தெரியும் இல்லைங்களா சார்? இப்ப A to B, B to C இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டா கிரியேட் பண்ணிக்கிறோம் தியரி கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் மைண்ட் மேப் மாதிரி டயக்ராம்ஸ்லயே வந்து இதை போட்டீங்கன்னா இந்த ஸ்டெப். ஸோ நம்ம எல்லாத்தையும் இந்த தியரி பார்ட் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து என்னதை கன்வெர்ட் பண்றோம்னா ஃப்ளோ சார்ட்ஸ், மைண்ட் மேப்.
ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அப்போ ஒரு கொஸ்டின் பார்த்தா இந்த வேர்டு வந்ததுன்னா இந்த கொஸ்டின்ல இந்த ஆன்சர் வரும் அப்படிங்கறத மைண்ட் செட்டை நீங்க கொண்டு இதை படிச்சுக்கிட்டே ரிவிஷன் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு லெசன் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேஜஸ்க்குள்ள அந்த லெசனை ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கணும். நீங்க அப்படிதாங்க மேம் பண்ணுவீங்க. நீங்க படிக்கிறப்பெல்லாம் ஒரு லெசனே நம்ம ஒரு கெமிஸ்ட்ரி எடுக்கிறோம், ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா நேமிங் ரியாக்ஷன் ஒரு 10 நேமிங் ரியாக்ஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த 10 நேமிங் ரியாக்ஷன் நம்ம ஒரு 20 பக்கத்துக்கு எழுதி வச்சிருப்போம். ஆனா எக்ஸாம் முதல்ல பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையும் சுருக்கி இது ஷார்ட்கட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நம்ம 1 பேஜ் கொண்டு வருவோம். அதுதான் நம்மளோட டேலண்ட். எவ்வளோக்கு எவ்வளோ பாயிண்ட்டை வந்து மினிமைஸ் பண்ணி கில் வேர்ட்ஸ்னா என்னதுங்க, அதுல என்ன டேட்டா இம்பார்ட்டன்ட் அந்த வார்த்தை கேட்ச் பண்ணுங்க. அந்த கேட்ச் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா மறக்கவே மறக்காதுங்க. அதை வந்து உங்களோட டெய்லி அப்ளிகேஷன்ஸ்ல போட்டிங்கன்னா முடிஞ்சதுங்க. இது இந்த பேப்பர் வந்து இட் இஸ் வெரி ஈஸி. கான்செப்ட் தெரிஞ்சுட்டு பண்ணீங்கன்னா திஸ் பேப்பர் இஸ் வெரி வெரி ஈஸி. அதுக்கப்புறம் என்ன பண்ணும், டைம் மேனேஜ்மெண்ட். இது இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்த 5th சாப்டர் 6th சாப்டர் 7th சாப்டர் பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூடு இந்த மாதிரி கால்குலேஷன் பேஸ்டு வரும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபார்முலாஸ் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு ஃபார்முலாஸ்க்கு we have to give the importance. Then we have to go for the time management system. டைம் மேனேஜ்மெண்ட் போடணுங்க. இப்போ ஒரு கொஸ்டினுக்கு 10 மினிட்ஸ்க்குள்ள அதுக்குள்ள நம்ம ஃபினிஷ் பண்ணி எவ்வளவு பெரிய கால்குலேஷன்ஸ், அதுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் இருக்குங்கிறது we have to determine. So clear sir? Any doubt regarding this 10 units? அப்போ நீங்க என்ன பண்ணணும் சார்? ஆக்சுவலி சொல்லுங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க மேம், இப்ப நம்மளுக்கு ஒரு 40 மணி நேரம் டைம் இருக்குதுன்னு சொன்னா நம்ம டெய்லி 1 hour நம்ம காலையில கிளாஸ் முடிச்சிட்டோம், இல்ல நீங்க பாக்கல ரெக்கார்டிங் செஷன் பாக்குறீங்கன்னா யூ ஜஸ்ட் புட் அ நோட். ஒரு தனி ரெக்கார்டிங் இருக்கு, நம்ம ஒவ்வொரு தடவையும் ரெக்கார்டிங்லயே நம்ம பார்த்து படிக்கலாங்கிறது உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு சாப்டருக்கும் நாங்க கொடுக்குற சார் கொடுக்குற நோட்ஸ், நாங்க கொடுக்குற நோட்ஸ், டீச்சர்ஸ் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் நீங்க எழுதணுங்க. உங்க கைப்பட வந்து நாங்க கொடுக்குற ஒரு சென்டென்ஸ் வந்து நாங்க கொடுக்கறத விட நீங்க புரிஞ்சு உங்க வேர்ட்ஸ்ல எழுதுனீங்கன்னா அது மறக்கவே மறக்காது. கிளியருங்களா? ஒரு லாஜிக்கல் ரீசன் கொஸ்டினை நம்ம போட்டுறோம்னா நாங்க சொல்லி கொடுத்ததை விட வேற மாதிரி நீங்க ஏன்னா நீங்க ரிசர்ச் ஸ்காலர்ஸ், நீங்க வந்து நீங்க நம்ம 10th தான் அப்ளை பண்ண போறீங்க. நல்லா நீங்க கவனமா படிச்சுக்கோங்க. இந்த 9 யூனிட் நீங்க படிக்கிறது வந்து இந்த 10th யூனிட்டை தான் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. You are implementing the 10th one. So இந்த சிஸ்டம் இந்த லாஜிக்கல் ரீசனை எப்படி போடலாம், எவ்வளவு நேரத்துக்கு கம்மியா போடலாம் அப்படிங்கிறது நீங்க நியூ வே ஆஃப் திங்கிங் வந்து ஷுட் கம். கிளியருங்களா? நம்ம இந்த 10 யூனிட்ல உங்க டேலண்ட்டை வந்து நல்லா வந்து யூ கேன் இன்க்ரீஸ் யுவர் டேலண்ட். ஒரு எக்ஸாமா பார்க்காதீங்க இது வந்து உங்க ஸ்கில்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ற மாதிரி யூனிட்ஸ்ங்க. அது கிளியருங்க சார்? இது வந்து நம்ம மெமரி பண்ணி எழுதுறது அதெல்லாம் வந்து இட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே எழுதுனீங்கன்னா உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம், நம்ம இது பண்ணலாம். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகணுமோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணுங்க. சார் ஓகேவாங்க சார்? எல்லாரும் ரெடிங்களா? இந்த கான்செப்ட் வே ஆஃப் டீச்சிங் இஸ் ஓகே ஃபார் ஆல்? ஓகே மேம். எஸ் சார். எஸ், எல்லாரும் பதில் டோட்டலா வந்து இங்க பாருங்க மேம், நீங்க 30 இப்ப என்ன விட்டுருங்க 37 சார் ஒரு ஐடியில இருப்பாரு, 2 பேர்த்த விட்டுருங்க. மீதி இருக்கிறவங்க எல்லாரும் பேசணுங்க சார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்டராக்ஷன் நீங்களே தெரியும். நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன விட நீங்க நிறைய பேர் நிறைய ஹேண்டில்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரெயிட் வே ஆஃப் கான்டாக்ட், ஐ கான்டாக்டோட வச்சு நீங்க பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு இன்டராக்ஷன் இல்லைன்னா நம்ம கிளாஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறது யூ வில் ஃபீல். ஸோ நீங்க எனக்கு வந்து நீங்க வந்து எல்லாரும் பேசணும். எல்லாரும் எனக்கு வந்து நான் கொடுக்குற ஒர்க் வந்து நான் இந்த ஒர்க் ஒரு 4 சம் இன்னைக்கு கொடுத்தேன்னா நாளைக்கு 3 o'clockல நீங்க சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் சென்ட் பண்ணியே ஆகணுங்க சார். சென்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஏன்னா பிகாஸ் எனக்கு வேற வழி இல்லை. நாம ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் நான் வந்து போர்ஷன்ஸை முடிக்க முடியும். பிகாஸ் நம்ம எல்லாரும் நம்ம டைமுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். அதுவும் நாம இங்க உட்கார்ந்து படிக்கிறதுங்கிறது இந்த காலகட்டத்துல இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைம்.
ஓகேங்களா? சோ அது உங்க டைம்னாலும் சரி, என் டைம்னாலும் சரி சார். இப்ப அவங்க இவ்ளோ இது பண்ணி கிளாஸ் கண்டக்ட் பண்றாங்க, இவ்ளோ ஹெல்ப் பண்றாங்க, ரெக்கார்டிங் செஷன் குடுக்குறாங்க. சோ இதெல்லாம் வெரி இட் இஸ் என்னன்னு சொல்றேங்க சார், இதெல்லாம் நம்மளுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் நம்ம இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாங்க சார். நான் இது ஒரு டெமோ கிளாஸ், ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா சார்? நீங்க எல்லாருமே இப்ப நான் என்ன பண்றேங்க சார், நான் எனக்கு 1 மார்க்ல மெடிக்கல் சீட் போச்சு. சோ என்ன பண்றதுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான். நம்மளுக்கு இப்ப என்ன இருக்கோ அத நம்ம எப்படி மேம்படுத்திக்கணும், நம்ம வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணுங்கிறத நம்மளோட இப்ப இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன். நம்ம குழந்தைகளுக்கு நாம எப்படி சொல்லி கொடுக்குறோம், நாம ஒரு மாடலா இருந்து பண்ணி கொடுக்குறோம். நான் இந்த வயசுல இவ்வளவு படிக்கிறேன், இவ்வளவு பண்றேன், நீ இது பண்ணுங்கிறத நம்ம சொல்லி தரணும். நம்ம பாஸ்ட் என்னால எனக்கு 1 மார்க் போச்சுன்னு சொல்லக்கூடாதுங்க சார். எப்பவுமே நம்ம பாஸ்ட நம்ம குழந்தைகளுக்கோ நம்மளுக்கோ அதை வச்சு மைண்ட் விட்டே இது பண்ணிருங்க, ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் சார். we can do it பாசிட்டிவாவே நம்ம ஓபன் பண்ணலாங்க சார். நீங்க இருக்கிற எல்லாருமே ஹையர் கிரேட் போகணும் பை த காட்ஸ் கிரேஸ். கிளியர் சார்? ஓகேங்க. எஸ். சோ இன்னைக்கு ஒரு கிளாஸ் டெமோ பார்க்கலாங்க மேம். நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற லெசன் பாத்தீங்கன்னா, நான் இன்னைக்கு மேக்ஸ் லெசனே எடுக்கிறேங்க. ஏன்னா தியரி பார்ட் அதான் நான் சொல்லிட்டு இல்லைங்களா மேம். மேம் சார் எல்லாத்துக்கும் ஐ வில் கிவ் யூ த மைண்ட் மேப்ஸ். இப்ப டீச்சிங் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, டீச்சிங் ஆப்டிடியூட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தியரி பார்ட். சோ நான் உங்களுக்கு மைண்ட் மேப் மாதிரி, கீ பாயிண்ட்ஸ் மாதிரி நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதணுங்க சார். ஃபர்ஸ்ட் நீங்க எழுதணும். டைம் இல்லை, நீ யாருமே சொல்லக்கூடாது. நம்ம ஒரு நெட் எடுத்து ஒரு போனை ஜஸ்ட் ஓபன் பண்ணோம்னாலே 1 மணி நேரம் எப்படி போகுதுன்னே நம்மளுக்கு தெரியாது. சோ நீங்க ரெக்கார்டிங் செஷன்ல பார்த்து கை எழுதணும். அதை நீங்க படிச்சு எனக்கு யூ ஹேவ் டு சென்ட் டு மீ. நம்ம குரூப்ல நீங்க சென்ட் பண்ணணும். தட் இஸ் அவர் ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் சார். Clear? Now today we will go with the logical data interruption sir. ஓகேங்களா? ஏங்க சார், ஏதாவது இதா இருக்குங்களா? யாருக்காவது ஏதாவது ரொம்ப ஸ்பீடா இருக்குங்களா? No ma'am. ஓகே, clear. ஓகே சார். நோ மேம், கிளியர் மேம். கிளியர் சார். ஓகே சார், ஃபைன். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாசிட்டிவா நம்ம ஸ்பீடா போனீங்கன்னா அவ்வளவு சம்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாங்க சார். அதுதான் இதுல இருக்கிறது. நம்ம ஒன்னையே இது பண்ணிட்டே இருக்காம நீங்க ஒவ்வொருத்தரும் முடிக்கட்டும்னு வெயிட் பண்ணாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணீங்கன்னா 10 சம்ங்கிறது நம்ம 20 சம்மா பண்ணிடலாம் இல்லைங்களா? அந்த 20 சம்ல ஒரு சம் நம்மளுக்கு வந்துச்சுன்னா நம்ம லக்கு தானுங்க, இல்லைங்களா சார்? நம்ம பிராக்டிகலாவே யோசிக்கலாம். எஸ் மேம், எஸ் சார். ஓகே சார். நவ் இப்ப இதுல பாத்தீங்கன்னா டேட்டா இன்டரப்ஷன். வாட் இஸ் மீன் பை டேட்டா சார்? யாருக்காவது யார் வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்க. வாட் இஸ் மீன் பை டேட்டா? Numerical values information ma'am. Yes, Collection of information. collection of information. Okay, அப்ப what is mean by information? Facts. Facts. Very Yes good. ma'am. அப்ப factsனா நீங்க எந்தெந்த facts சொல்லலாங்க? Facts only number, like numerical formula இருக்கிற facts நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். ஓகே. நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோமா மேம்? மேம் ரியலிஸ்டிக் இல்ல நான் மேம் சொன்னது கரெக்டான பாயிண்ட். ஷீ இஸ் கமிங் இன் த லிங்க். நம்ம அவங்க சொன்னாங்க கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. எஸ், கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் கரெக்ட். நான் என்ன கேக்குறேன்னா, நம்ம வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண கூடாதுங்களான்னு கேக்குறேன். வேரியபிள்ஸ்னா ஆல்பபெட்டிக்கல் யூஸ் பண்ண கூடாதான்னு கேக்குறேன். மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பண்ணலாம் மேம், வேரியபிள்ஸ் பண்ணலாம் மேம். Use பண்ணலாம் மேம். வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாம். எங்க பண்ணலாங்க மேம்? ஏதாவது ஒரு பிராக்டிகல் ஒரு எக்ஸாம்பிள். வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணலாங்க. ஓகே, ஃபைன், வெரி குட். எங்க யூஸ் பண்ணலாங்க மேம்? நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அந்த மாதிரி இதுல. எஸ், வெரி குட் சார். இப்ப நம்ம கிரேட் போடுறோம் இல்லைங்களா சார்? ஏ கிரேட், பி கிரேட் எல்லாம் போடுறீங்களா? எஸ் மேடம், எஸ். எஸ் சார், தட் இஸ் அவ்வளவுதாங்க சார். டேட்டாங்கிறது இவ்வளவுதாங்க. அச்சீவ்மென்ட் டெஸ்ட்ல யூஸ் பண்ணுவோம் மேம். அதான் சார், நம்ம கிரேட் ஸ்பிளிட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் இல்லைங்களா? எஸ் மேம். எஸ். அப்போ இவ்வளவுதாங்க சார். டேட்டானா என்னது? கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அப்போ டேட்டாங்கிறது நம்ம எதுக்காக வருதுங்க சார்? வாட் ஆர் த அவுட்கம் ஆஃப் டேட்டா?
சம் ரிசல்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மேம். Yes, very good, sir. Very good. So result calculation, result க்கு வந்து we are using this conclusion, factual details to this. Very good, sir. Very good. அப்போ next one, அப்போ what is the first steps வந்து என்னென்ன steps வருங்க? First data வந்து நீங்க collect பண்ணுவீங்க. Yes, இல்லைங்களா சார்? இப்போ வந்து நீங்களே எடுத்துக்கோங்க. இப்ப நவ் நீங்க வந்து ஒரு எக்ஸாமோட ரிசல்ட் வந்து நீங்க கொடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ஒரு கிளாஸோட கிளாஸ் டீச்சர் என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து ரேங்க் ஷீட் போடணும். என்ன பண்ணுவீங்க சார்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? மேம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பாஸ் பண்ணிருக்காங்க, லைக் எவ்வளோ அந்த மாதிரி டேட்டா நம்ம ஆவரேஜ் லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் மேம். அது ஆவரேஜ் போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எல்லா டீச்சர்ஸ்கிட்டயும் மார்க் வாங்கிக்கணும். எஸ், வெரி குட் சார். எல்லா ஸ்டூடண்ட் எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு நேம்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டா எழுதிட்டு ரோல் நம்பர் எழுதிட்டு அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட் வைஸ் எழுதிட்டு அதோட டோட்டல்ஸ் போட்டு அதுக்கப்புறமா ஆவரேஜ் போடுவோம். எஸ், வெரி குட். அப்ப இது எல்லாமே டேட்டாஸ் தானுங்க? இது எல்லாமே டேட்டாஸ் தானே? கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் எல்லா டீச்சர்ஸ் கிட்ட இருந்து. வெரி குட் மேம், வெரி குட், வெரி குட். எல்லா டேட்டாஸ் எல்லாமே ஆக்சுவலா முதல் நீங்க என்ன பண்றீங்க? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க டேட்டாக்கு. நீங்க எப்படி பண்ணுவீங்க? கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாம் எழுதுவீங்க, வாட் ஆர் ஆல் தி சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ வில் டூ? யூ வில் கலெக்ட் த டேட்டாஸ். எல்லாமே டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் யூ டூ த கால்குலேஷன். தேர்ட் ஸ்டெப் வந்து என்னங்க? நீங்க கால்குலேஷன் போடுறீங்க. எப்படி கால்குலேஷன் போடுறீங்க? ஆவரேஜ் டோட்டல் போடுறீங்க நீங்க கால்குலேஷன். அதுக்கப்புறம் நீங்களே என்ன கொடுக்குறீங்க? ரிசல்ட் கொடுக்குறீங்க. பேஸ்ட் ஆன் ஒரு மெத்தாடலஜிங்கிறத நம்ம முன்னாடி சாப்டர் படிக்கிறோம். பேஸ்ட் ஆன் திஸ் மெத்தாடலஜி நான் வந்து இந்த ரேங்க் நீங்க ரிசல்ட்டை சென்ட் பண்றீங்க. ஸோ நீங்க தான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து டேட்டா கலெக்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் என்ன கான்செப்ட்ங்கிறது முதல் நீங்க சொல்றீங்க. இந்த கான்செப்ட் வந்து மார்க் ஷீட் மட்டும் இல்ல. இப்போ ஏதாவது உங்ககிட்ட வந்து சொல்றாங்க காம்படிஷன், ஒரு காம்படிஷன் கொடுத்துட்டு ஒரு டிராயிங் காம்படிஷன் கொடுத்துட்டு எனக்கு இதுல ரிசல்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கிறப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் யூ வில் திங்க் தட் வாட் ஆர் ஆல் த கிரேட் ஷுட் பி, என்னென்ன கிரேட் வைக்கலாம், எப்படி பண்ணலாங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து யூ ஹாவ் டு அனலைஸ் இட். ஸோ அதுதான் அனலைஸ் த டேட்டா. அப்போ டேட்டா அனலைஸ் பண்றப்போ நீங்க ரேங்க் கார்டு போடுறக்கோ ஒரு காம்படிஷனுக்கு போடுற ரேங்க் டேட்டாக்கும் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? எஸ் சார். எஸ் மேடம். எஸ். அப்ப டேட்டாஸ் டிஃபரெண்ட். நீங்க திங்க் பண்ற சோர்ஸே வந்து டிஃபரெண்டா வரும். நீங்க அங்க போய் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன கிரேடுக்குள்ள வைக்கணும்னு பாப்பீங்க, ஏஜ் பாப்பீங்க, அதுக்கு வந்து எப்படி மார்க் கொடுக்கறதுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கிரைட்டீரியா எல்லாம் ஃபார்ம் பண்ணுவீங்க. எஸ் சார். இதெல்லாம் உங்களோட டீச்சிங் ஆப். நம்ம ஃபர்ஸ்ட் 3 லெசன்ஸ் பாக்குறோம் இல்லைங்களா? அதுதாங்க. ஸோ திஸ் இஸ் யுவர் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பண்றீங்க இல்லையா? அதுதான் காம்ப்ரிஹென்ஷன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? யூ ஹாவ் டு கம்யூனிகேட். நீங்க போய் அனௌன்ஸ் பண்ணும் இல்லைங்களா மேம்? ஸோ அதுதான் கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ல நீங்க அப்புறம் என்ன பண்றீங்க? எக்ஸ்பெரிமெண்ட், அது காம்படிஷனை ரன் பண்றீங்க. அப்புறம் சேம் அதோட டேட்டாஸ் எல்லாம் வாங்குறீங்க. லாஜிக்கல் ரீசனிங், என்னென்ன ரீசன் இருக்கு அதுல நீங்க பாத்துருக்கீங்க. டேட்டாஸ் பார்த்து இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு என்விரான்மெண்ட்டுக்கு அப்ளை பண்றீங்க. அவ்வளவுதாங்க சார். அப்போ நீங்க இந்த ஒரு காம்படிஷனை ரன் பண்ணிருக்கீங்க. ரன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டைம்ல இதுக்கப்புறம் மேல வந்து எப்படி இன்னும் நல்லா பண்ணலாங்கிறத நீங்க திங்க் பண்ணுவீங்களா? கரெக்ட்டுங்களா? எஸ் மேடம். எஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு காம்படிஷன் நடத்துறோம், இல்ல ஒரு ஸ்கூல் டே ஆனுவல் டே ஃபங்க்ஷன் நடத்துறப்ப இந்த வேலையெல்லாம் பண்றோம். எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து எங்க வந்து உட்காருவோம்? நம்ம இதை விட அடுத்த வருஷம் நல்லா பண்ணணும் அந்த மைண்ட் செட்ல தான் நம்ம வந்து உட்காருவோம் இல்லைங்களா சார்? அது வந்து எஸ், இந்த 9th யூனிட்டோட ஃபீட்பேக் வந்து குட்டா இருந்தாலும் சரி, குட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா இது விட நல்ல வரணும்னு நம்ம நினைப்போம். இல்ல மாடரேட்டா இருந்தா எங்க வந்தாலும் நம்ம எங்க வருவோம்? 10வது இடத்துக்கு வருவோம். சோ இது வந்து இட் இஸ் நாட் வந்து ஒரு புது இல்லைங்க. நம்ம லைஃப்ல நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு டீச்சர்ஸும் ஃபேஸ் பண்றதுதான் நம்ம வந்து இங்க போடுறோம். கிளியருங்களா? சோ திஸ் இப்போ இதுக்கு வந்து நான் ஐ வில் கிவ் யூ. இப்போ இது வந்து நான் டேட் சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் பே பண்றேன்ல, அன்மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். தெரியாத நல்ல கிளாஸ் பாரு சார், அன்மியூட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா தெரியல, ரொம்ப பேசிக்கா இருக்கு.
எந்த இதுன்னு தெரியல மேம் சென்ட்ரலைஸை நீங்களே மியூட் பண்ணிக்கலாம் மேம் அது. சார் அன்மியூட் பண்ணுங்க சார். Okay, sir. Now we can go for this one. If a data வந்து now we have collected the data. Now we have to find out the concept. இப்ப நீங்க வந்து average calculations பண்ணணும்னு சொன்னீங்களா, average calculation பண்ணணும். We have to see இது result வந்து publish பண்ணணும். அப்ப ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்றது வந்து we can do it as a ஒரு format tabular column you can write it no from class. இப்போ class 10ல வந்து I am having this name of the students, got this mark, toppers யாரு, இந்த மாதிரி எல்லாம் டேபிளர் ஃபார்ம்ல பண்ணலாம். This is first type of result showing. Second வந்து இன்னும் டீப் அனலைஸ் பண்றதுனா we can go for a graph. Yes sir. கிராஃப்ல வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இப்ப இந்த கிராஃப்னு பாத்தீங்கன்னா we can compare with our exam. First exam which what is the result, second இதுல என்ன. மேம் பிரியா மேம் அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே மேம். ஓகே ஓகே. சோ கிராஃப்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்னா இந்த ரிசல்ட் டேப்லர் காலம் போறது ஃபர்ஸ்ட் எக்ஸாமோடது. இப்ப 2-3 எக்ஸாமோட கிராஃப் எனக்கு கொண்டு வந்து கொடுங்க, வாட் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ்னா you'll go for a graph. So comparing of the two datas we will do it. அதே வந்து if you go for 3-4 exams then we'll go for a pie chart. Yes, so this is all the 1 2 3. So if you are increasing this one we'll use this type of graphs. Clearங்களா? Yes madam. எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ண போறோங்க சார், இப்போ நம்ம ஒரு ரிசல்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா வந்து என்ன கான்செப்ட், we have to find out the average. Clear? அப்ப ஆவரேஜ்னா what you have to do, we have to sum all the values into you have to divided by number of values. This is called as summation of xi. So number of students we have to add it divided by n. You know that how to find out this one, we can write it as x1 plus x2 plus x3 up to xn. So shortcut method வந்து we'll write it in this form. அப்ப in this form na என்ன meaning na இது பாருங்க, we are adding all this one. So summation. What is the variable here? That variable you have to write it over here. So this is my variable x. This is I is changing the variable. Changing variable from where it is from starting point is 1. So 1 இப்ப I in போட்டுட்டீங்க. I வந்து the lower limit, let start from 1. It is ending with n. So this is the conversion of this divided by n. So this one is the conversion of this one. This is called as summation rule. Any doubt? சில பேர் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்லயும் இருப்பாங்க. ஓகே சார். கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் அதிகமா பேசுங்க. சரிங்க சார். ஓகே சார், தேங்க்ஸ். ஓகே. சோ இந்த இது புரிஞ்சுதுங்களா மேம்? இப்போ நம்ம ஒரு 10 ஸ்டூடெண்டோட ரைட் மேடம். என்னங்க சார்? என்னங்க மேம்? Some of them are arts group like English, Tamil, commerce, like that, history. So we do not know that the formulas. So madam, we kindly request you the fundamentally may you teach it to others. Yes sir. Yes ma'am, I'll teach it from the fundamental only. Today is a demo class, just I am representing the data, how to convert this one. In the class we will start from the basic formulas. Clear ma'am? ஓகே மேம். ஓகே. இப்போ ஆவரேஜ்னா ஒண்ணும் இல்லைங்க மேம். இப்போ வந்து நான் வந்து இப்போ ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நான் இப்போ 1, 2, 3, 4, 5 இதுக்கு இந்த 5 வேல்யூஸ்க்கு ஆவரேஜ் வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன். அப்ப ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணணுங்க. அப்போ 1 + 2 + 3 + 4 + 5 இதை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை n. என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் வேல்யூஸ், எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 1 2 3 4 5 அவ்வளவுதாங்க. இதுதான், this is the concept. So if you add this value, so what is the answer? யாராவது ஒருத்தர்? 3. Yes. So if you add this one, this is the average. அப்ப average of 5 numbers is 3. Clear?
எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ஒன்? இப்ப இதுதாங்க மேம் நான் என்ன சொன்னேன், இப்ப இது வந்து 5 ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே ஃபைன். இதே வந்து நான் 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்றப்ப மேம் ஒரு ஃபார்முலா கேக்குறாங்க, 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு x1 பிளஸ் x2 பிளஸ் x3 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போடணுமா, இந்த மாதிரி நான் போடணுங்களா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஃபார்முலாவை எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம்னா, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எல்லாத்தையும் ஆட் பண்றோம். ஆட் பண்றதுக்கு we have to use this symbol. இந்த சிம்பிளுக்கு பேர் வந்து சம்மேஷன் சொல்லுவாங்க. சம்மேஷனை ஆட் பண்றது. கிளியருங்க? இந்த கான்செப்ட் வரைக்கும் ஓகேங்களா? எஸ் மேடம். இப்ப ஆவரேஜ்ங்கிறது இந்த இடத்துல நான் ஜஸ்ட் வந்து x1 x2 போடுறேன். இதுல வேரியபிள்ங்கிறது ஆல்பபெட்ஸ். இதுல நான் எந்த வேரியபிள் வேணாலும் போடலாம். இது சப்போஸ் இதுவே வந்து நான் y1 பிளஸ் y2 பிளஸ் y3 அந்த மாதிரி போடலாம். இல்ல a1 பிளஸ் a2 எந்த வேரியபிள்ஸ் வேணாலும் ஐ கேன் டூ இட். நான் என்ன வேரியபிள் போடுறேனோ அதுதான் இந்த இடத்துல எழுதுறது. இப்போ நான் எக்ஸ்ன்னு போட்டிருக்கறதுனால நான் வந்து இந்த இடத்துல ஐ எம் ரைட்டிங் as x. This part is clear? ஓகே. நவ் இப்போ அடிஷன். இப்போ இது வந்து பாருங்க 1 2 3 இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அந்த இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது கீழே வந்து ஐங்கிற வேரியபிள்ல எடுத்திருக்கேன். அதுவும் அதே மாதிரி தாங்க, ஐ ஜே கே எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ ஐ வந்து ஸ்டார்டிங் வேல்யூ. எப்பவுமே நீங்க இன்டகிரேஷன் மேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்டகிரேஷன் இந்த மாதிரி சிம்பிள் படிச்சிருப்பீங்க. அப்படி இல்லைன்னாலும் ஒரு ஸ்மால் வேல்யூ சின்ன வேல்யூ கொடுத்து ஒரு பெரிய வேல்யூ நம்மளுக்கு கால்குலேட் பண்ணணும்னா நம்ம வந்து இன்டகிரேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த கீழே எழுதுறது வந்து ஸ்டார்டிங் வந்து எதுல இருக்கு? அப்ப ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு எதுல மேம் இருக்கு? யாராவது ஒருத்தர் 1ல இருக்குங்களா? ஆமா மேம். எஸ் 1ல இருக்குங்க. அப்போ எண்ட் எதுல வருதுங்க? இந்த வேல்யூஸ் எடுத்துக்க கூடாதுங்க, நம்பர் ஆஃப் வேல்யூஸ். அப்போ 1ல இருந்து எது வரைக்கும் முடியுதுங்க? nல முடியுதுங்களா? அப்ப மேல வந்து நீங்க எழுதுறப்ப nல முடியுது. அது வந்து 1ல இருந்து 50 பேர்த்துக்கு நம்ம எழுதலாம், இல்ல 100 பேர்த்துக்கு 1000 பேர்த்துக்கு எத்தனை பேர் இருக்கோ அதுதான் நீங்க மேல எழுதுறீங்க. கிளியருங்களா? எஸ் மேம். இப்போ இத வெறும் 1 வந்து எதுல போடுறீங்க? சும்மா 1ன்னு போடுறீங்களா? எக்ஸோட தானங்க போடுறீங்க. அப்ப x1 x2ன்னு போட்டிருக்கீங்க. எக்ஸ் கீழே இந்த 2 3 எல்லாம் நான் என்ன வேரியபிளா போட்டிருக்கேன்? ஐ வேரியபிளா போட்டிருக்கேன். அப்ப ஐ தானங்க 1ல இருந்து n வரைக்கும் வருதுங்க. எனி டவுட்? இது புரிஞ்சதுங்களா மேம்? யாருக்காவது டவுட் இருக்குங்களா? இதுதாங்க பேசிக் ஃபார்முலா. பேசிக் ஃபார்முலா வந்து இதுதானுங்க. எனி டவுட்? மேம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். அதுதான் மேம் நான் இது ஓகே மேம் வில் டு இட். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்போ நீங்களே எடுத்துக்கோங்க. 5 6 7 1 2 3 4 0 8. இதுக்கு வந்து ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஃபைண்ட், இதுக்கு வந்து ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு. இப்போ ஆவரேஜ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணு. என்ன மேம் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஸ்டெப் நம்பர் என்ன பண்ணுவீங்க? ஸோ ஸ்டெப் நம்பர் 1 இஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். n வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். n எவ்வளோ இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்ப n வந்து 9 இருக்குங்களா? எஸ், இது வரைக்கும் கிளியருங்களா? அப்போ ஆவரேஜ் வேல்யூ, அப்போ ஆவரேஜ் வேல்யூ வந்து நம்ம என்ன சொன்னாங்க? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணுங்களா? எஸ் 36/9. பட் இந்த அது ஓகே, அது நீங்க போட்டு இப்ப இந்த ஃபார்முலாவை கன்வெர்ட் இங்க எழுதணுங்க மேம். இப்ப இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல எப்படி எழுதுவீங்க? ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு, இப்ப நான் வந்து என்னன்னு சொல்றேன், இது வந்து x1 பிளஸ் x2 பிளஸ் தட் இஸ் 9 வரைக்கும் இருக்குங்களா? x3 x4 x5 x6 x7 x8 x9 divided by number of values. Number of values n வந்து 9. ஸோ இப்படிதான் எழுதணும். இதை ஷார்ட்கட் மெத்தட்ல சமேஷன்ல எப்படி எழுதணும்?
அப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் சமேஷன் போடணுங்களா, இந்த சிம்பிள் போடணுங்களா? எஸ் எஸ் மேம். ஓகே. அப்ப என்ன வேரியபிள் வந்திருக்குங்க, எக்ஸ் வந்திருக்கு. ஓகே, இது வந்து எது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஐன்னு வருதுங்களா? ஐ ஸ்டார்டிங் வேல்யூ என்னங்க, ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ 1ங்களா, எண்டிங் வேல்யூ என்ன? இல்ல மேம், நம்ம நம்பர் ஆஃப் வேல்யூஸ் x1ங்கிறது ஃபர்ஸ்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ, ஃபிஃப்த் வேல்யூ. என்ன வேல்யூங்கிறது இல்லைங்க, எத்தனை வேல்யூங்கிறது முக்கியங்க. புரிஞ்சுதுங்களா மேம்? அப்ப i is equal to 1ல இருந்து எது வரைக்கும் இருக்குங்க, n வந்து 9 வரைக்கும் இருக்குங்களா? அப்ப i is equal to 9 வரைக்கும் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 9 பேர்த்துக்கு நம்ம இதுல பாத்தீங்கன்னாலே, இப்ப இந்த ஃபார்முலால பாத்தீங்கன்னாலே என்ன தெரிஞ்சுக்கலாம், எதுவுமே வேண்டியது இல்லை. இந்த ஃபார்முலா பாத்தீங்கன்னா 9 பேர்த்தோட மார்க்கோ இதுவோ வந்து நீங்க டோட்டல் பண்றீங்க. இந்த கான்செப்ட் மட்டும் பாத்தீங்கன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இப்ப பாருங்க, இந்த கான்செப்ட் மட்டும் இதை விட்டுருங்க, மேல இருக்கிறத விட்டுருங்க. இதுல இருந்து பார்த்தாலே என்ன தெரியணும், ஒண்ணு சமேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எத்தனை பேர்த்துக்கு, ஃபர்ஸ்ட் பேர்த்துல இருந்து 9 பேர்த்துக்கு நம்ம வந்து வேல்யூ வந்து ஆட் பண்றோம். கிளியருங்களா? இதே மேல நான் வந்து நிறைய வேல்யூஸ் கொடுத்தேன், 100 கொடுத்துருக்கேன்னு சொன்னா 100 பேர்த்தோடது நம்ம வந்து ஆட் பண்றோம். கிளியருங்களா? கிளியருங்களா மேம்? இதுலயே வந்துங்க மேம், இதே வந்து சமேஷன் வந்து சில இதுல பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் அடுத்ததுல எல்லாம் போட்டா மல்டிப்ளை பண்ணி போடுவாங்க. 2 வேல்யூஸ் கொடுத்துருவாங்க, 5 6 7 இந்த மாதிரி வேல்யூ, 1 2 3 இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. மல்டிப்ளை ரெண்டையும் பெருக்கிட்டு இதோட ஆட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இது 5 into 1 போடுவீங்க, 6 into 2 போடுவீங்க, 7 into 3 போட்டு இதை வந்து ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுவீங்களா? கரெக்டுங்களா? கரெக்ட்டுங்களா மேம்? எஸ் எஸ் மேம். இப்போ இந்த பார்ட் இது வந்து சமேஷன் தான். அப்ப இத வந்து இந்த பார்ட்டை வந்து நான் எப்படி நான் இதுல கொண்டு வருவேன், இந்த ஃபார்முலால நான் எப்படி அப்போ இது 2 வேரியபிள்ஸ் தான் இருக்கிறதுனால இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே மேம், வெரி குட். இப்போ இதுல சமேஷன் அடிஷன் சிம்பிள் வருது, அப்ப சமேஷன். ஓகே, இது ரெண்டு என்ன பண்றீங்க, எக்ஸி ஒய்யும் என்ன பண்றீங்க, நீங்க மல்டிப்ளை பண்றீங்க, ரெண்டையும் பெருக்குறீங்க, அப்ப அது ரெண்டு போடுறீங்க. கிளியருங்களா? அப்ப ஐ வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிறீங்க, இது வந்து ஜேங்கிறது ரெண்டு டிஃபரெண்ட் வேல்யூ. ஓகே, அப்போ ஐயும் ஜேவும் எத்தனை வேல்யூ இருக்குங்க, 3 வேல்யூ இருக்கு, ரெண்டுலயுமே 3 வேல்யூ. அப்ப ஐலயும் 3 வேல்யூ, ஜேலயும் வந்து ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க, 3 வேல்யூ வந்து போடுறீங்க. இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுது மேம். இதாங்க மேம், இந்த டேட்டால வந்து இதுதான் மெயின் கான்செப்ட், வந்து இதுதாங்க ஸ்டார்டிங். இப்ப இதுதாங்க இந்த கான்செப்ட்ல டிவிஷன் போடலாம், சப்ட்ராக்ஷன் வராதுங்க, டிவிஷன் போடலாம், வேற ஏதாவது அரித்தமெட்டிக் மீன் எது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனாலும் இந்த கான்செப்ட் இல்லாம, இந்த சமேஷன் கான்செப்ட் இல்லாம இருக்காதுங்க. இது தெரியாம நீங்க வந்து இப்ப இதே வந்து அரித்தமெட்டிக் மீன்ல நான் சமேஷன் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்களே வந்து போட்டுடலாங்க. அதுக்காக உட்காந்து ஃபார்முலாவில மெமரி பண்ணிட்டு இருக்க வேண்டியது. கிளியருங்களா மேம்? வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கனாலும் கூட மேம் இது வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போடுறதானுங்க. நீங்க செய்யற வேலையை தான் நம்ம போட போறோம், அதனால புதுசா எதுவுமே இல்லைங்க. ஸோ யூஆர் நாட் அ மேக்ஸ் மேஜர் மீன்ஸ் அதெல்லாம் இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. And we will see all the calculations from the basic. From the scratch to end, we will see that concepts. Okay, ma'am. Okay, sir. So we can finish the class, sir. Any doubts, anybody? Ma'am, no ma'am. எல்லாமே வந்து மேத்ல நம்ம ஆட் பண்ற மாதிரி தான மேம் இருக்கும். Ma'am, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க ma'am. What is your name ma'am, please? மேம் சஞ்சனா மேம். Yes ma'am, Sanjana ma'am. மேம் செகண்ட் எக்ஸாம்பிள்லயும் வந்து மேனுவலா நம்ம ஆட் பண்ற மாதிரி தானே மேம் இருக்கு. இப்போ அந்த இடத்துல ஃபார்முலா எப்படி மேம் யூஸ் ஆகுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 பேருக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா அப்ப நம்ம 50 வேல்யூஸும் நம்ம கவுண்ட் பண்ண முடியாதுல்ல மேம். அப்ப அந்த இடத்துல எப்படி மேம் ஃபார்முலா யூஸ் பண்றது?
எஸ் மேம். இதுதான் மேம். இது வந்து டைரக்ட் கால்குலேஷன். இதோட கஷ்டத்தை நம்ம இது பண்றதுக்குதான் இதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து அர்த்தமேட்டிக் மீன் சொல்லி வேற ஃபார்முலா ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க மேம். ஆனா பேசிக் கான்செப்ட் வந்து இதுதான். இதுக்கு அடுத்த ஃபார்முலா போறோம் மேம். ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. ஓகே மேம். அதுதான் மேம். ஃபர்ஸ்ட்க்கும் செகண்ட்க்கும் டிஃபரன்ஸ் இல்லாத மாதிரி இருந்ததுல மேம். நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி இருக்க முடியாதுல மேம். அதுக்காக தான் ஆமா கேட்டேன். ஆமா அதுதான் மேம். இப்ப வந்து நீங்களே பாத்தீங்க இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா நம்ம 1 2 3 4 5 டைரக்டா ஆட் பண்ணி டிவைடட் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்தது பாருங்க 5 6 7 1 எல்லாம் இருக்குங்களா, இது டைரக்டா பண்ற மெத்தட் இதுதான். பட் நீங்க சொன்ன மாதிரி இது வந்து டைம் கன்சியூமிங். இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், we will go for the shortcut method. பட் அதுவும் வந்து பேசிக் வந்து இந்த அடிஷன்ல தான் போகும். ஓகே மேம். ஓகே. We have a shortcut ma'am. இதுக்கே வந்து we are having the shortcut. ஓகே மேம். Thank you. ஓகே, thank you ma'am. நெக்ஸ்ட் வேற யாருக்காவது என்ன டவுட்ஸ் இருக்குங்களா? மேம் இந்த கான்செப்ட்ல சண்முகம் சார் சொல்லுங்க. சண்முகநாதன் சார். மேம் இந்த கான்செப்ட் பேஸ்ல ஏதாச்சும் யூஜிசியோட கொஸ்டின் அந்த மாதிரி இருக்கா மேம்? இருக்குங்க சார். எல்லாத்துக்கும் क्वेश्चंस இருக்குங்க. இருக்கு. ஓகே மேம். இப்போ இது வந்து என்னன்னா சொல்லுங்க சார். அதாவது இப்போ டேட்டா அப்படிங்கிறது வந்துட்டு தகவலை வந்துட்டு நம்ம ஃபார்முலாவா கன்வெர்ட் பண்றதா மேம் இல்ல? ஆமாங்க சார். ஃபார்முலாவாவும் டயக்ராம், ஒரு டயக்ராம் மாதிரி, கிராஃப் மாதிரி, பை சார்ட் மாதிரி, டயக்ராம் மாதிரி கன்வெர்ட் பண்றதுங்க. சரி ஓகே மேம். ஏதாச்சும் ஒரு மாடல் மட்டும் கொஸ்டின் காமிக்க முடியும்? உங்களுக்கு இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா சார்? இந்த மாதிரி கிராஃப் இந்த இல்ல மேம், நான் காமர்ஸ் மேஜர். எனக்கு இது ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு இது வந்து பை சார்ட்னு சொல்லுவாங்க சார். இப்ப இது வந்து சென்டர் பாயிண்ட். இப்போ ஒரு பர்சனோட இன்கம் வந்து 20,000ங்க. மந்த்லி இன்கம் வந்து 20,000. அவர் வந்து இப்போ ஃபுட்டுக்கு, மந்த்லி ஃபுட்டுக்கு வந்து இதுல வந்து 20% செலவு பண்றாரு. அடுத்தது வேற அதர் மெடிக்கலுக்கு வந்து ஒரு 10% ஸ்பெண்ட் பண்றாரு. அதர் எக்ஸ்பென்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு 5% வந்து சென்ட் பண்றாரு. இப்போ அவரோட டோட்டல் வந்து எவ்வளவு, இப்ப மாசம் 20,000 ரூபாய் இன்கம்ல இவ்வளவு % கொடுத்திருக்காரு. அப்ப லாஸ்ட் இதுல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஒவ்வொன்றுக்கும் செலவு பண்றாரு, பேலன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுங்க. சரிங்களா சார்? ஓகே மேம். அப்போ இங்க பாருங்க, ஃபுட்டுக்கு வந்து எவ்வளவு அவர் ஸ்பெண்ட் பண்றாங்க, 20%ங்களா? அப்போ இதுக்கு 20%னா நம்ம டோட்டல் அமௌண்ட் 20,000 ரூபாயில இருந்து எவ்வளவு பெர்சென்ட்டுங்க? 20%னா 20/100ங்களா? அப்ப 20/100னா இந்த 0 0 0 கேன்சல் பண்ணி இது எவ்வளவு? எஸ் 2 into 2. அப்போ 4,000 rupees வந்து ஃபுட்டுக்கு வந்து இது பண்றாரு. இப்ப மெடிக்கலுக்கு வந்து எவ்வளவு சொல்றாங்க? 10% சொல்றேன். அப்ப 20,000ல இருந்து எவ்வளவு பண்றாரு? 10%. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. அப்ப டோட்டல் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு கால்குலேட் பண்ணு. இந்த மாதிரி கால்குலேஷன் நம்ம டெய்லி பர்பஸ் கால்குலேஷன்ஸ் தான் சார் போடும். இதே வந்து கிராஃபாவும் போடலாம் சார். ஒருத்தரோட இன்கம், இது வந்து இன்கம்ங்க, இது வந்து அவரோட எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இப்ப 40,000ங்கிறது நான் வந்து இந்த இடத்துல இது 1000 ரூபாய், 1000 யூனிட்ஸ், இது 2000 யூனிட்ஸ், இது 3000 யூனிட்ஸ். இப்ப இதுலயே வந்து இந்த கால்குலேஷனே நான் போட்டு, இப்ப இதுல வந்து 3000, இது வந்து 4000, இது 5000 இந்த மாதிரி கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு இப்ப இந்த மாதிரி ஒரு கிராஃப் போடுறேன். இப்போ 4002 இங்க இந்த இடத்துல வந்து நான் எழுதிடுவேன். இங்க வந்து ஃபுட்டுக்குன்னு எழுதிடுவேன். அப்ப இந்த கிராஃப்ல இருந்து நீங்க எப்படி பார்க்கலாம்? ஃபுட்டுக்கு வந்து 4,000ல இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் அவர் செலவு பண்றாரு. சரிங்களா? ஓகே மேம், கிளியர் மேம். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டேப்லர் காலம் போடுவோம். ஃபுட்டுக்கு 20,000 மந்த்லி இன்கம் ஒரு டேட்டா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளியரா எழுதுவாங்க. அடுத்த ஸ்டெப் வந்து இந்த கிராஃப் போடுவோம். செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் போடுவோம். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் கால்குலேஷன். டேட்டாவே தான் நம்ம எப்படி வந்து ஈஸியா வந்து கால்குலேட் பண்றதுங்கிறது வேற வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேஷன் இருக்கும். ஆனா மோஸ்ட் வந்து 100% ஆஃப் கால்குலேஷன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் இதுல தான் சார் இருக்கும்.
ஓகே மேம். கிளியர் மேம், கிளியர் மேம். ஓகே சார், தேங்க்யூ. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? மேம் நான் ஸ்ரீகாயத்ரி ஒன்ஸ் எனக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சு. இது ரிலேட்டடா எந்த டவுட்டும் இல்ல. ஜஸ்ட் கிளாஸஸ் ரிலேட்டடா இப்போ 40 டேஸ்க்கு எதுவும் டைம் டேபிள் எதுவும் தருவீங்களா? இப்ப என்னைக்கு டேட்டா இன்டர்பிரேஷன், என்னைக்கு மேக்ஸ், அந்த மாதிரி எதுவும் டைம் டேபிள் தருவீங்களா? அண்ட் இன்னொரு கொஸ்டின் வந்துட்டு, இப்ப நாங்களா கிளாஸஸ் முடிஞ்சுட்டு பிராக்டிஸ் பண்றோம். ஏதோ டவுட், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி அதெல்லாம் வந்துட்டு குரூப்ல ஏதாவது போஸ்ட் பண்ணலாமா, இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாமா? டவுட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் கிளாஸ்ல கேட்கலாங்க மேம். நான் கொடுக்குற ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா மேம், நான் கொடுக்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் டே ஒரு டைம் ஸ்லாட் நாங்க சொல்லுவோம். அந்த ஸ்லாட்ல நீங்க குரூப்ல வந்து எல்லாத்தையுமே வந்து அப்லோட் பண்ணிடணுங்க. ஓகே மேம். இல்ல மேம், நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ 40 டேஸ்ல ஃபர்ஸ்ட் 5 டேஸ் வந்துட்டு மேக்ஸ், 26 ஏப்ரல் வந்துட்டு ஹையர் எஜுகேஷன், அந்த மாதிரி எதுவும் டைம் டேபிள் முன்னாடியே தந்துருவீங்களா? ஆமா சார், ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. இவ்வளவு டேஸ்க்குள்ள இந்த ஷெட்யூல் கொடுத்துருவாங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷெட்யூல் கொடுத்துருவாங்க. செகண்ட் பார்ட் வந்து இப்போ கொஸ்டின்ஸோ ஒர்க் ஷீட்ஸோ நம்ம நடத்துற அசைன்மெண்ட்ஸோ எல்லாமே வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிடணுங்க. முடிச்சுட்டு நீங்க அப்லோட் கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. ஓகேங்களா? அதுல டவுட்ஸ் இருக்குனாலும் இப்ப யாருக்காவது ஒரு டவுட் இருந்தாலும் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க சென்ட் பண்ணிடலாம். அப்புறம் நீங்க நம்ம ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து கிளாஸ்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸோ லாஸ்ட் 10 மினிட்ஸோ அது ஃபுல்லாமே டிஸ்கஸ் பண்ணி யாருக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாருமே வந்து எல்லாத்துக்குமே கிளியரா இருக்கணும். ஸோ எல்லாமே குரூப்ல இருக்குங்க சார். நீங்க செய்யறது மத்தவங்க செய்யறது எல்லாமே பாத்துக்கலாம். உங்களுக்கு தெரியலனாலும் அந்த குரூப்ல இருந்து யூ கேன் see it. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. வேற யாருக்காவது சார்? Ma'am, this is Dr. Hari, ma'am. Yes sir, good evening. Ma'am, good evening, ma'am. Good evening. Till now, excellent session has went on. Nalla session, super இருந்தது ma'am. இது அந்த onboard and the class onboarding அப்போ தான் we should know about practice பண்ணும்போது தான் we should try some doubts, ma'am. Till now, it's an excellent job you have done, ma'am. Really nice. Thank you sir. Thank you sir. Very thank you. Thank you, ma'am. Thank you sir. Thank you. Shall we wind up the class, ma'am? சார் கிட்ட சொல்லலாங்களா? எஸ் மேம், தேங்க்யூ. தேங்க்யூ. இருங்க சார் கிட்ட பேசிக்கலாம். ஓகே மேம். தேங்க்யூ மேம். ரொம்ப நல்லா போச்சு கிளாஸ். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா, யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பே பண்ணி உள்ள குரூப்ல இருக்கீங்க. அது தவிர வேற யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா கேட்கலாம் சார். மேம், சார் டவுட் நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குங்களா?